நல்லவர்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் வட்டிலாப்பத்தை விட இனிப்பானவர்கள். அல்லாஹ்வுடைய மனிதர்கள் அது யாராக இருக்கட்டும், எங்களை விட நல்லவர்கள். அவங்க எங்களுக்கு கசக்குதா, அவங்களோட குறை எங்களுக்கு தென்படுதா, நாங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்க்கிறோம். என்ன ஓஹோ, நான் ஒரு நோயாளி, எனக்கு வட்டிலாப்பம் கசக்குது, எனக்கு தொதல் கசக்குது. மனிதன் மற்றவன் குறைய பார்க்கவான ஒரு நாளும். இந்த குறைக்கு பின்னால போனவங்க யாரையும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மௌத்தையும் கொடுத்த சம்பவம் கிடையாது. ஒத்தண்ட தவற கண்டீங்களா, அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா, இந்த குவாலிட்டியை உருவாக்க நசீபாக்குவானா. ஒத்தண்ட தவற கண்டோம், என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள்ட மிஸ்டேக் கண்டுட்டோம், என்ன செய்யணும்? எப்பயாவது ஒரு நாள் 2 ரக்காத்து தொழுதுட்டு அவருடைய மாஸ்டர் யாரு? அல்லாஹ் தானே. இந்த தவறு செஞ்சவன் மாஸ்டர் யாரு சொல்லுங்களே பாப்பா. அந்த அல்லாஹ்ட்ட சொல்லிப்போமா? அந்த அல்லாஹ்ட்ட சொல்லிப்போம் ஒரு நாள் ஆவது. இஸ்லாத்துக்கு முரணாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உமருக்கு துஆ கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த உமர் வந்துட்டா எப்படி இருக்கும்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை படிங்கோ. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, 23 வருஷம் சஹாபாக்களாகவே இருந்தவங்க. எத்தனை வருஷம்? from day 1 to the end. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு சில சஹாபாக்கள். டே 1 முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியாக இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம். இஸ்லாத்துக்குள்ள வந்தது நுபுவத்து கிடைச்சு 5 வருஷத்துக்கு பிறகு மவுத் வரைக்கும் இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபியாவாக இருந்தது 10 வருஷம். முதல் நாள் இருந்து நுபுவத்துடைய 10வது ஆண்டு வரைக்கும். சுப்ஹானல்லாஹ். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியாக இருந்தது. சைஃபுல்லாஹ், சைஃபுல்லாஹ்டா அல்லாஹ்வுடைய வாள். சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தம் வெற்றி. எவ்வளவு காலம் சஹாபியா இருந்தாரு? பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹுதுல வந்தது எதிரியாக, ஹந்தக்ல வந்தது எதிரியாக, தபூக்ல வந்தது எதிரியாக, ஃபத்ஹ் மக்கால வந்தது எதிரியாக. சஹாபியாக வர இல்ல, நபிக்கு எகென்ஸ்டாக வந்தாங்க, நபிக்கு எதிராக வந்தாங்க, கையில வாளேந்தி வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹாலித் இப்னு வலீத் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். இஸ்லாத்தில் எப்படி இருந்தாங்க? நபித்துவம் கிடைத்து 18 வருஷம் வரைக்கும், 18 வருஷம் வரைக்கும் மாற்று மதத்தில் வாழ்ந்தவர். வெறுமனே மாற்று மதத்தவராக இல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுல மக்காவுடைய சாவியை கையில் எடுத்துட்டாங்க. அன்றைக்கு மீட் பண்ணினாங்க. யார தெரியுமா? ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீதுடைய நாணவ மீட் பண்ணாங்க. நானா, சொந்த நாணவ மீட் பண்ணி கேட்டாங்க, என்னப்பா உண்ட தம்பிக்கு இன்னும் என்ன மார்க்கம் புரியலையான்னு கேட்டாங்க. என்னப்பா உண்ட தம்பிக்கு இன்னும் வேண்ட மார்க்கம் புரியலையான்னு கேட்டாங்க. நானக்கு ஆச்சரியம். அடே, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகும் ஏன் தம்பியை பத்தி இந்த நாணக்கம், தம்பியை பத்தி இந்த நபி கவலைப்படுறாரா? பேய்த்து சொன்னார், பேய்த்து நானாட்ட தம்பிட்ட, உன்னை பத்தி உன்ன நபி முகமது இப்படி கவலைப்பட்டாங்க. அவருக்கு ஆச்சரியம். என்ன பத்தி விசாரிச்சாரா? ஓ, பேய்த்தாரு, ஷஹாதா சொல்லிட்டாரு. அன்பு சகோதரர்களே, மாற்று மதத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வாளேந்தி வந்தவரை பத்தி பட்ட கவலை இது. எங்கட சொந்த சகோதரரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லையே. மற்றவண்ட குறை தென்படுதுண்டா என்ன அடையாளம், என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? நோயாளி, உள்ளம் நோய். இத கழுகோணம், இத சுத்தம் செய்யோணும், இத தஸ்கியா செய்யோணும்.
இத நல்லா இதுக்கு தான் துஆ. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா ஓதுகோப்பம். அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என்ற உள்ளத்தை உன்னால மட்டும்தான் சுத்தம் செய்யலாம். யா அல்லாஹ், இத சுத்தம் செய். இங்க இருக்கிற உலமாக்கள் இந்த துஆ எழுதி பாடமாக்குங்கோ. இத பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்கோ. இத சுஜூதுல ஓதுங்க. இத அர்த்தம் தெரிஞ்சோதுங்கோ. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா. தக்வான்றது உடுப்பல்ல, தக்வான்றது உடுப்பல்ல, தக்வான்றது தாடி அல்ல, தக்வான்றது பொம்பளை பெண்கள் உடுக்கிற ஹிஜாப் அல்ல. ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, உள்ளத்துல தக்வா வரணும். அத்தக்வாஹா ஹுனா, அத்தக்வாஹா ஹுனா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க அத்தக்வாஹா ஹுனா, தக்வா இங்க வரணும். நான் அசருக்கு பிறகு லேடிஸ் பேங்க்ல சொன்னேன், தனிமையில ஐனல்லாஹ், தனிமையில் இருக்கிறோம். ராவைக்கு ரூம்ல யாரும் இல்ல, யாரும் இல்ல. ஒரு வெப்சைட்ல போயிட்டு லாகிங் ஆனோம், கை தவறுதலா எங்கேயோ பட்டுட்டது, வேறொரு கூடாத ஒரு வெப்சைட்ல போயிட்டு மாட்டிக்கொண்டுட்டோம். இப்ப வரணும் ஃபைனல்லாஹ், அல்லாஹ் எங்க, அல்லாஹ் எங்க? அங்க இந்த வார்த்தை வராம இது மாதிரி சபையில ஃபைனல்லாஹ் வந்தா அதுக்கு பேர் நாடகம். அதுக்கு பேர் என்ன? நாடகம். தனிமையில ஃபைனல்லாஹ், தனிமையில அல்லாஹ் எங்கன்ற கேள்வி வர இல்ல. நாங்க தனிமையில பாவம் செஞ்சு போட்டு சபையில வந்து ஃபைனல்லாஹ் என்று கேட்டா அதுக்கு என்ன பேரு? அது நாடகம், அது நாடகம்.